ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 13/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 1. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 45 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று இரவு 8:34 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:04 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 7:18 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 9:42 வரை வணிசை, பின்பு இரவு 8:34 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் ஆயில்யம், மகம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். இன்றைய கோச்சாரப்படி கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஊக்கம் உள்ள நாளாக அமையும். உங்களுக்கு மட்டும் ஊக்கம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்களால் அவங்களுக்கு ஊக்கம் அதிகமாகும். இப்போதைக்கு பார்த்தோம்னா தொழிலதிபர்களோட கூட வேலை செய்கிற வேலையாட்களுக்கு நீங்கள் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். ஊக்கம் எப்படின்னா, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது, அவங்களோட வீட்டு செலவுக்கோ இல்லை அவங்களோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டூர் கூட்டிகிட்டு போகிறது, இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபட்டு உங்களோட வளர்ச்சியை 10 மடங்கு ஏற்றுற அளவுக்கு அவங்களோட மனநிலை வந்துடும். அதனால் உங்களுடைய வேலையாட்களை ஊக்கப்படுத்திகிட்டே இருங்க. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வர நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம்னா எப்படின்னா பண அதிர்ஷ்டம்னு கிடையாது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்களும் தானாக வரும். இல்லையானா உங்களுடைய கஷ்டங்களில் பூர்த்தி செய்கிற மாதிரி உதவி செய்கிறதுக்கு யாராவது வருவாங்க. அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உள்ள நாளாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. புண்ணிய யாத்திரை போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போதோ இல்லை காரில் போகும்போதோ இந்த பாத யாத்திரை போகிறவங்க மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடனே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண உதவியோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் இல்லைன்னா சாப்பாடு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். காதலிகளுக்கு இந்த நாள் பெரிய ஒரு காதலிகளுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். ஏன்னா உங்களுடைய காதலர்கள் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் நிறையா வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான நாளாக அமையும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸை கேட்காம அவங்க மனசில் என்ன உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுக்கும்போது நீங்கள் மனசார வாங்கிக்குங்க. அதில் உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அவருக்கும் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் போது 2 பேருடைய உணர்வுகளும் சரிசமமாக இருக்கிறதுக்கு இந்த நாள் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு 2 பேருக்கும் ஒரு இணைப்பாகவும் இந்த நாளாக இருக்கும். பரிகாரம்: சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மடப்புற காளியம்மனை மனசார வேண்டிக்குங்க. அந்த அம்பாலோட அனுகிரகம் என்னைக்கும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அப்படி போக முடியலன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோயில், அப்படி இல்லைன்னா மாரியம்மன் கோயில், இந்த மாதிரி அம்மன் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகும்போது பால் எடுத்துகிட்டு போங்க. அந்த பால் அம்பாளுக்கு அபிஷேகத்துக்காக நீங்கள் தானம் தர வேணும். அப்படி பால் அபிஷேகம் கொடுக்குற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆயுள் விருத்தி அதிகமாகும். அதனால் பல விஷயங்கள், பல நன்மைகள் உங்களால் நடக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். பால் அபிஷேகம்ன்றது ஒருத்தருடைய ஆயுள் மட்டும் சரி பண்ணுறதுக்கு இல்லை,
அவங்களோட மனசையும் அவங்களுக்குள்ள இருக்க மன இறுக்கத்தையும் தெளிவாகிறதுக்கு இந்த பால் அபிஷேகம் வந்து ரொம்ப ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கனவோட பலன் அம்பை கண்டால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அம்பு அப்படின்னா வந்து வில்லுலேருந்து வர அம்பு. வெறும் அம்பை மட்டும் பார்த்தா அதுக்குண்டான பலன் மகிழ்ச்சி. நீங்கள் வந்து அம்பு மட்டும் வருதே வில்ல காணுன்னு தேடாதீங்க. அம்பு வந்து வில்லுலேருந்து வந்துட்டாவே அது வந்து நம்ம எண்ணங்கள் வந்து பிற்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான எண்ணமாக தான் மாறத்துக்கு உண்டான காரணமே தவிர அதுதானோட அர்த்தம். அம்பை கண்டால் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.